தற்போது கிடைத்த முக்கிய செய்தி, நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் 7.2 என்ற தற்போதைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்படக்கூடாது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் 7.2% என்ற பிரதிநிதித்துவம் குறைக்கப்படக்கூடாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். அனைத்து மாநிலங்களிலும் இப்போதுள்ள தொகுதி மறுசீரமைப்பு ஒரு கட்சியின் பிரச்சனை அல்ல, மாநிலத்தின் பிரச்சனை என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன். வணக்கம் பாஸ்கர பாண்டியன். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற ஒவ்வொரு கட்சி பிரதிநிதியும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். யார் யார் என்னென்ன கருத்துக்களை தெரிவிக்கின்றனர்? கனகவேரா, சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் கிட்டத்தட்ட 58 கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள், தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்த தீர்மானத்தின் மீது தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அதில் பல்வேறு கட்சியினை சார்ந்த தலைவர்களும் தங்களுடைய அந்த கட்சியினுடைய கருத்துக்கள் குறித்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 848 உயர்த்தப்படும் பட்சத்தில் தமிழ்நாட்டினுடைய தொகுதிக்கு கூடுதலாக 22 தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும். இதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டுக்குழு ஒன்று அமைக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீர்மானத்தை முன்மொழிந்திருந்தார். இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் மற்ற கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த கட்சியில் அதிமுக ஜெயக்குமார் பல்வேறு கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்திருக்கிறார். அந்த கருத்துக்களை பொறுத்தவரை தற்பொழுது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7.2 என்ற பிரதிநிதித்துவம் குறைக்கப்படக்கூடாது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் முன்மொழிந்திருக்கக்கூடிய தீர்மானத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். அதே போல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்திருக்கக்கூடிய தீர்மானத்திற்கு அதிமுக முழு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் அந்த தீர்மானத்திலே தெரிவித்திருக்கிறார். அதே போல அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தொகுதி மறுவரையறை மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் தலைமைச் செயலரும் பவர் பாயிண்ட் மூலமாக இதற்கு விளக்கி இருந்தார்கள். அந்த அடிப்படையில் திராவிட கழகத்தினுடைய தலைவர் சி. வீரமணி, தொகுதி மறுசீரமைப்பு என்பது ஒரு கட்சியின் பிரச்சனை இல்லை, நம் மாநிலத்தின் பிரச்சனை என்பதை அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்துள்ள 5 கட்சிகளும் உணர வேண்டும் என்றும் அவர் அதில் தெரிவித்திருக்கிறார். அதே போல பல்வேறு உறுப்பினர்கள் பேசிய பிறகு பேசிய மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன், ஆபத்து இந்த தேசத்தை சூழும் முன் நாம் இங்கு கூடியிருக்கிறோம், ஜனநாயகம், கூட்டாட்சி இந்த இரண்டும் நம் இரண்டு கண்கள் எனவும் இதன் மூலமாகத்தான் நாம் வளர்ச்சி அடைந்த தேசத்தை தரிசிக்க முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல 543 என்ற எண்ணிக்கையே போதுமானது என்றும் மக்களவை, மாநிலங்களவையில் தற்பொழுது எண்ணிக்கையை மாற்ற வேண்டிய தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல பல்வேறு கட்சித் தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார்கள். வணக்கத்தரா. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகளின் முக்கிய பிரதிநிதிகள் வழங்கிய கருத்துக்களின் சாரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.